இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் 2023-24 எம்சிக்கு 29 எம்சிக்கு 29 எம்சி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். டைட்டேனியம் குளோரைட் என்ன TiCl4 ஒரு முக்கிய கைத்தொல் ரசாயன பொருளாகவும் TiO2 டைட்டேனியம் ஆக்சைடு குளோரின் கார்பன் ஆகியோரை தாக்க முறிய செய்வதன் மூலம் இதனை தயாரிக்கலாம். தாக்கத்திற்கான சமப்படுத்தாத ரசாயன சாம்பாடு கீழே தரப்பட்டுள்ளது. சமப்படுத்த இல்லையா? ரைட், ஓகே. TiO2 160 கிராம், Cl2 கேஸினுடைய 213 கிராம், C கேஸினுடைய 60 கிராம் ஆகியவற்றை தாக்க முறிய செய்ய விடும்போது பெறப்படத்தக்க TiCl4 உயர்ந்த வெச்ச அளவு. ரைட், இது பெரிய அவ்வளவு ரிஸ்கான கேள்வி இல்லை, பெரிய ஐடியா ஒன்றும் யோசிக்கிறதுக்கும் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட்டாக தாக்கத்தை நாங்கள் சமப்படுத்தி கொள்வோம். அவ்வளோதான் இதில் தேவையாக இருக்கும். O2 solid பௌதிக நிலை solid plus Cl2 gas, right? C என்ன அது என்ன டைட்டேனியம் Cl4 டைட்டேனியம் குளோரைட் CO2 கேஸ் வருது, சரியா? ரைட், இப்ப இவரில் நாங்க என்ன செய்யறோம், எவ்வளவு தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். முதலாவது அப்ப ஆரம்பத்தில் இருந்த அளவுகளை பார்த்தோம்னு சொன்னா இது 160 கிராம், அடுத்து 213 கிராம், கார்பன் 60 கிராம். இப்ப என்ன செய்யணும், இவங்களோட பீசமானவங்க நம்ம பார்த்தோம்னா இது சாப்பிடத்தானா இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சிஜன் முதல்ல 2 ஆக்சிஜன் டைட்டேனியம் இருக்குது, 4 குளோரின், இதுல 4 குளோரின் என்ன நடக்க போகுது, இதுல 4 குளோரின். இப்ப 2 குளோரின் தான் எங்கள்கிட்ட கையில இருக்குது. அப்ப 2 குளோரின் இங்க போடுங்க, 2 குளோரினை இங்க போடுங்க. ஓகேயா? ரைட், 2 குளோரின் இங்க போட்டாச்சு. வேற என்ன தேவை இருக்குது, அது கார்பன், ஒரு கார்பன் தான். ரைட், இப்ப சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப இதுல எவ்வளவு மூல் சம்பந்தப்படுதுன்னா டைட்டேனியத்துக்கு தெரியும், எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில 48 சக ஒட்சனு 32, அப்போ 32 நேரம் போட்டுடலாம். இவருக்கு எங்களுக்கு தெரியும், இதை நான் அப்படியே பிரிச்சேன்னு சொன்னா 2 கிராம். ஓகே, அது பீசமானது இருக்கட்டும். இது எவ்வளவு கொண்டு வா, 35 70 71 ரைட், 71 கார்பன் 12. ஓகே, இப்போ எங்களுக்கு தரப்பட்ட மூல் எவ்வளவுன்னு பார்ப்போம். தரப்பட்ட மூல் எல்லாத்துக்கும் தரப்பட்ட மூலன்னு பார்த்தோம்னுச்சுன்னா இது பிரிச்சா 2, இது 2, இது 73 3 7 21, அப்போ 3, இது 5, சரியா? இப்ப எது எது தாக்கத்தினுடைய குறைந்த மூலோ அந்த மூலத்தான் இது என்ன லீட் பண்ணும், தாக்கத்தை லீட் பண்ணி கொண்டு போவோம். அப்ப எங்களுக்கு என்ன செய்யும், இதுல 2, அப்ப இதுல 3 மூல் என்று சொன்னா இதோட ஹாஃப், ஒரு மூல் தான் இங்கால எங்களுக்கு யூஸ் ஆகும். அப்ப எது குறைந்ததோ அந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு தான் இது எங்களுக்கு தாக்கத்தை ஈடுபடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதுல ஒரு 2 மூல் பாய்ச்சமாக இருந்தா, இதுல 2 மூல் பாய்ச்சம்னு சொன்னா இது என்ன செய்யும், நேரடியா இது இப்ப எங்களுக்கு என்ன Cl2 2 4 4 அங்க Cl4. அப்ப இது குறைந்த மூலோ அதுதான் இந்த தாக்கத்தை லீட் பண்ணி கொண்டு போவோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதை பார்த்தோம்னா 2 இது பீசமானபடி இது 2 வரும், 2 அப்ப 2 இதுக்கு 2 4 வரணும். அப்ப இது காணாது. நம்ம காணாதுன்னு சொன்னா இப்ப லீட் பண்ணாரு இவர் தான் லீட் பண்ணுவார். அப்ப இந்த 3 மூல் தான் இந்த தாக்கத்தை லீட் பண்ணும். அப்ப தாக்கத்துல ஈடுபடுற மூல்கள் என்று பார்த்தோம்னா தாக்கத்துல ஈடுபடுற மூல்கள் பீசமானபடி தாக்கத்தில் ஈடுபடும் மூல்கள் என்ன வரப்போகுது, இது 3 சொல்லிட்டோம்னா இங்க இருக்கிற 1.5, என்னுடைய அரைவாசி தான் இங்க தாக்கத்தில் ஈடுபடும். அவையில் 1.5. ஆகவே இவரும் என்ன செய்வார், இவர்லையும் 1.5. இவர் எவ்வளவு வருவார். இப்ப கேள்வி எங்களுக்கு என்ன வந்தது,
இதில் வந்து டிஐ CL4 அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 1:5 தாக்கத்தில் இருக்கிற இப்போ இது எவ்வளவு கிராம்னு தான் தேவை. அப்போ நேரடியாக என்ன செய்யலாம், இதை நாங்கள் மூலக்கூறு திணிவால பெருக்கிவிட்டோம்னா சரி. அப்போ 1.5க்கு என்ன செய்யணும், ரைட், இதை பெருக்கணும்னா 48 சக இதுக்குள்ள என்ன 35.5 தர 4. அப்போ பெருக்கும் போது என்ன வருது, 285 கிராம் வருது. 285 கிராம் வருது. அப்போ 285 எத்தனை கிராம், ரெண்டாவது விட எத்தனை, விட 2. இது சின்ன கேள்வி, அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. விட 2 சரிதானே. ரைட், முக்கியம் இதான் இந்த துண்டு தான்.